அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி விமன் ஸ்டிச்சஸ் சேனல். நம்ம போன ஷார்ட்ஸில் இந்த 6 துண்டு உள்பாவாடை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. நான் போர்டில் தான் வரைஞ்சி காமிச்சேன். இன்றைக்கி நான் அது துணியில் எப்படி மார்க் பண்ணி வெட்டி அது தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து 2 மீட்டர் கிளாத்துங்க, பாப்லின் கிளாத்து. நீங்கள் துணி எடுக்கிறதுனா நீங்கள் ஒரு ஹோல்சேல் கடை துணி கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னா பாப்லின் துணின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 34, 35 அந்த 37 வரைக்கும் நீங்கள் 2 மீட்ரு எடுத்தால் போதும். அதுக்கு மேலேன்னா நீங்கள் 2.25 மீட்ரு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பெல்ட்டுக்கெல்லாம் துணி பற்றும். இப்போ நான் வந்து 2 மீட்ரு தான் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு 34 + 1.5 35 இருந்தால் போதும். அதனால் நான் 2 மீட்ரு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி 2 மீட்டர் இப்படி மடிச்சிருப்பாங்க. இப்போ இது எப்படி மடிக்கணும்னா, இதை நீங்கள் இப்படி விரிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம சிங்கிளாக விரிச்சுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி சிங்கிளாக விரிச்சிட்டு, இப்போ பாருங்கள், இந்த ஒரு 2 மீட்டர் இவ்வளோ நீளம் வருது இல்லையா, இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த கரைபாகம், இப்போ இந்த கரைபாகம் இப்படி கீழே வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். ஃபுல்லாக எல்லாமே அகலத்துக்கும் நம்ம விரிச்சுக்கலாம். இப்போ இது எப்படி போட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். 2 மீட்டர் அகலத்தை அப்படியே நம்ம டேபிள் மேலே விரித்து விட்டுக்கலாங்க. இப்போ மேலேருந்து உயரம் எடுத்துக்கலாம். உயரம் 35 வேணும். நான் இப்போ 35 எடுத்து மார்க் பண்ணிக்கிறேங்க. நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த பீஸை நம்ம பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இடுப்புக்கிட்ட ஃபஸ்ட்டு 7 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 14 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 7, 14, அடுத்தது ஒரு 7 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 7 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 7, 14, 7 இப்போ 3 பார்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இனி அடுத்தது அப்படியே கீழே பாட்டம் எடுத்துக்கலாம். பாரு, 7க்கு நேர் ஆப்போசிட்டில் 14 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாங்க. அப்புறம் 7 எடுத்துக்கலாம். கடைசியில் மீதி வந்து எவ்வளோ துணி வருதோ அதையும் நம்ம விட்டுடலாம். 14 வரும், கம்மியாக வந்தாலும் அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 7க்கும் 14க்கும் வச்சு இப்போ கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இப்போ டாப் டு பாட்டம் நம்ம கோடு போட்டுக்கலாம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இனி 3rd மார்க் வந்து கிராஸாக வருங்க. ஏன்னா 7க்கு 14 அந்த மாதிரி கிராஸாக வரும். இப்போ நம்ம அப்படி கிராஸாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டால் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம கோடு போட்டதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டும் வருங்க. அடுத்த பீஸ்க்கு வந்து கிராஸும் வரும். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராஸுமாக மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம இதையெல்லாம் நீட்டாக எடுத்து மடிச்சுக்கலாங்க. அப்படியே கசக்கி எடுக்கக்கூடாது. நீட்டாக எடுத்து மடிச்சுட்டு தைக்க போகலாங்க. இப்போ மெஷின் கிட்ட போய் நம்ம கரெக்டான இதே கலர் நூல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நூல் போட்டுட்டேன். இப்போ தைக்க ஆரம்பிக்கிற பாருங்க. இப்போ ஒரு சைடு கரையும் வருங்க. அந்த கரை சைடு எடுத்துகிட்டு நம்ம ஓப்பனுக்கு 4 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் தைச்சிக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுறேங்க. அடுத்தது வந்து இப்போ கிராஸ் வருங்க. அடுத்தது நம்ம இன்னும் 2 பீஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பீஸ் கிராஸ் எடுத்து இப்போ கிராஸுமாக வச்சு தைச்சிட்டு வந்துக்கலாம். நம்ம இந்த கிராஸ் ஸ்ட்ரெயிட் எல்லாம் ஜாயின் பண்ணுறது இந்த 7 இன்ச் ஃபுல்லாக இடுப்புக்கிட்ட வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஒவ்வொரு தையலும் இதே மாதிரி தான். ஒவ்வொரு துணி அந்த 2 பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு பீஸ் எடுத்து எதுக்கு கிராஸ் வைக்கணும், எதுக்கு ஸ்ட்ரெயிட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அடிச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்களா, ஸ்ட்ரெயிட் பீஸ் வரும். ஒன்று கிராஸ் அடித்தோம்னா அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் வரும். அந்த மாதிரி நம்ம 6 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து இதனோட மார்க்கிங்கை வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு போய் ஷார்ட்ஸ் பாருங்கள். இதான் சிட்டி விமன் ஸ்டிச்சஸ் சேனலில் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த உள்பாவாடை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் காமிச்சிருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணி தைக்கிறது.
இப்போ இந்த 6 பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இனி வந்து இந்த எண்டையும் அந்த எண்டையும் சேர்த்து தைக்கணும். அப்போ உங்களுக்கு ஃபுல் ரவுண்டுமே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சையும் போட்டுட்டு வந்துடலாங்க. இதை போட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாவாடையும் கம்ப்ளீட்டாக நம்ம தைச்சிருவோம். இது தைச்சி முடிச்சுட்டு இதுக்கு மேலேயே இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. டபுள் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு வந்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல், சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. அதனால் நீங்கள் எல்லா தையலும் ஒரு தையல் போட்டுட்டு அடுத்தது வந்து இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே முடிச்ச உடனே பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ மேலே கீழேயுமா நம்ம மடித்து வச்சு பார்க்கலாங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். கீழே மட்டும் கொஞ்சம் ஏசக்கோசலாக இருக்குங்க. ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வந்த மாதிரி. ஏன்னா நம்ம கிராஸாக வச்சு தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மேலே கீழேயுமா இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஹைட் எடுத்து நம்ம இப்போ ஒரு கோடு போட்டுட்டு கீழே கரெக்டாக வர்றதுக்காக நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஏசகோசலாக இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பாட்டம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். கீழே வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க முதல்ல அந்த பிசுரை ஒரு மடிப்பு மடித்து தைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு லாங் ஸ்டிச் போட்டு தைச்சிட்டு வந்துக்கலாம். அடுத்தது 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 1 இன்ச் எடுத்து அதை மடிச்சுட்டு இப்போ தையல் போட்டு வந்துடலாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துணியும் ட்விஸ்ட் ஆகாமல் நீட்டாக தையல் வரும். சின்ன ட்விஸ்ட் வந்தால் அந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஃப்ளீட் கொடுத்து தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்களா ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். எவ்வளோ சீக்கிரம் ஒரு உள்பாவாடை தைச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ கீழே மடித்து அடித்து முடிச்சுட்டுங்க. நம்ம மேலே பெல்ட்டுக்கு துணி கொடுத்துக்கலாம். இப்போ 4 இன்ச்சுக்கு துணி இருக்குது. அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒரு எண்டிலிருந்து தைச்சிட்டு வந்துட்டு நம்ம ப்ளவுஸுக்கு பட்டி தையல் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ அந்த மாதிரி தைச்சி முடித்தா உங்களுக்கு வந்து உள்ள நாடா கோர்க்கறதுக்கு கேப் இருக்கும். இப்போ நாடாவும் கோர்த்துக்கலாங்க. இப்போ நாடா எடுத்துக்கலாம். பாருங்கள், பாட்டமும் டாப்பும் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நாடா தனியாக எடுத்துக்கலாம். துணி இருந்தால் துணியிலையும் தைச்சிக்கலாம். ஆனாலும் நாடா போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பின்னூசி ஒரு எண்டில் குத்திட்டு இப்போ நாடாவை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு வரேங்க. இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டே வரும்போது நாடா சீக்கிரம் கோர்த்துக்கலாங்க. இப்போ நாடா கீழே பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, அதாவது நாடா வந்து நம்ம துவைக்கும் போது உள்ளே போயிடும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நாடா கரெக்டான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம 2 பக்கமே பவு கொடுத்து தைச்சிக்கலாங்க. நான் இப்போ அதுக்காக 2 இன்ச்சு ஸ்கொயரில் 2 துணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே ப்ளவுஸுக்கு பின்னாடி நாட்டில் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ நான் வச்சு தைச்சிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம பாவாடையெல்லாம் துவைக்கும் போது அந்த நாடா உள்ளே போயிருங்க. அவசரமாக எடுத்து பாவாடை கட்டலாங்கும் போது நாடா ஒன்று உள்ளே போயிருக்கும். நம்ம வந்து அப்புறமா திருப்பியும் அதை மாற்றி கழட்டி போட்டுட்ருக்கணும். அதனால் இந்த மாதிரி நம்ம பவு கொடுத்து தைச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போகாது. நான் தைக்கிற இன்ஸ்கர்ட்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்து தைச்சிக்குவேன். அப்போ ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக அந்த நாடா உள்ளே போகாமையும் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் 2 மீட்டர் துணியில் எவ்வளோ சூப்பரான ஒரு பாவாடை தைச்சிட்டேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் துணி எடுத்து தைச்சிக்குவேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க.